வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளி நறுக்கினது, 1 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கினது, 1 கேரட்டு நறுக்கினது, 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு, 1 குடமிளகாயில் பாதி நறுக்கினது. இது ஆப்ஷனல் தான். ஒரு 2 நிமிஷம் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். 1/2 கப் பச்சை பயிரை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதனோட அளவு 100 கிராம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கப் அளவுக்கு மல்லியையும் புதினாவையும் போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1 கிளாஸ் புழுங்கல் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை போட்டுக்கலாம். இது 250 கிராம் அளவு. அரிசியை போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் எப்பவும் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சைப்பயிர் ஊறி இருக்கிறதால பச்சைப்பயிறுக்குன்னு தனியாக தண்ணி சேர்க்க வேண்டாம். உப்பு குறைவாக இருக்கிறதால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். பச்சைப்பயிறு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், செரிமானத்துக்கு நல்லது. இப்போ குக்கரை மூடிடலாம். நான் 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எப்போவும் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட பச்சைப்பயிறு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஏகப்பட்ட நன்மைகளை கொண்ட பச்சைப்பயிரோட காய்கறிகளையும் சேர்த்து அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பிரியாணியை இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.